பிரியமானவர்களே, இன்றைக்கும் நான் அனுபவங்களில் பார்க்குற நிறையா பார்த்து மனவேதனைப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், காதல் திருமணத்தை முடித்த பிறகு அநேகரோட வாழ்க்கையில் துன்பம், கஷ்டம், கண்ணீர், ஒருத்தரை ஒருத்தர் வேதனைப்படுத்துறது, அந்த திருமண வாழ்க்கையே ஒரு விருப்பமில்லாத ஒரு மன வாழ்க்கையாய் போகிறத நான் பார்க்குறேன். பிரியமானவர்களே, வேதத்தில் எங்குமே அவள் கண்ணோடு கண் நோக்கினாள், காதலித்தாள் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் வரல. காதல் திருமணத்தை பற்றி இல்லவே இல்லை. தாய் தகப்பன் ஏற்ற வேலை வரும்போது கர்த்தருக்கு சித்தமான ஒரு மகனை தேவன் அவங்களுக்கு முன்குறித்த ஒரு மணமகனை தாய் தகப்பன் பெற்றோர் தேடி திருமணத்தை முடிக்கணும். அதுதான் அந்த திருமண வாழ்க்கை தான் தேவனுக்கு சித்தமாய் வந்தது தான் ஆசீர்வாதமாக அமையும். நம்ம சித்தப்படி நம்ம போகிற வாழ்க்கை அநேகரோட வாழ்க்கையில் அது ஒரு கண்ணீரின் பாதையாக தான் போகுது. சிலரோட குடும்பத்தில் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லை, காதலிச்சு கல்யாணம் முடிச்சிட்டோம், வேறு வழி இல்லை, இதுதான் இந்த பாதை தான் நமக்கு அப்படின்றதுல கடைசி வரையிலும் கஷ்டப்பட்டு தாங்கி அவங்க போகிறாங்க. ஏன்னா அநேக வீட்டுகளில் பெண்கள் வீட்டுகளில் தாய் தகப்பன் என்ன சொல்லிடுவாங்க, நான் இவ்வளோ உன்னை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இப்படி நான் உன்னை படிக்க வச்சேன், இவ்வளோ நாங்கள் உன்னை பார்த்தோம், பார்த்து 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 உன்னை நாங்கள் வளர்த்தோம், கடைசியில் எங்களெல்லாம் விட உனக்கு வேற ஒருத்தன் பெருசாக தெரிஞ்சிட்டான்லன்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி நீ போனேன்னா இனி இந்த வீட்டில் உனக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற வகையில் விட்டுறாங்க. ஏன்னா இவங்க போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு போனாங்கன்னா இவங்க வயசு வந்துருச்சு அப்படின்றதுனால அவங்க இஷ்டத்துக்கு திருமணம் முடிக்க சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு தடையும் இல்லை. அப்போது எழுதி கொடுத்துட்டு போன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ தானே எழுதி கொடுத்துட்டல, எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு தானே போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கஷ்டப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் இந்த பெற்றோர் கண்ணை இருக்க மூடிக்கிறாங்க. அந்த பிள்ளையை அப்படியே மறந்து போயிடுறாங்க. இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, இப்படிப்பட்ட பிள்ளைகளை அந்த திருமணம் முடித்த அந்த கணவன் காதலிக்கும்போது நான் ரத்தத்தில் கையெழுத்து போட்டு கொடுப்பான். நீ என்னை விட்டுட்டேன்னா நான் செத்து போயிடுவேன், நீ என்னை மறந்துட்டேன்னா நானும் உலகத்தில் உயிரோடு இருக்க மாட்டேன், நீ சரின்னு சொல்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் சொல்லி நான் தூக்க போட்டுக்கிறேன், அப்படி இப்படின்னு சொல்லி ரத்தத்தில் அப்படி கையெழுத்து போட்டெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் திருமணம் முடிந்து அதே அந்த தேவதை வீட்டுக்குள்ளே அவனுக்கு மனைவியாய் வந்த பிறகு அவள் தேவதையாக இல்லை, அவன் பார்வைக்கு அற்பமான ஒரு தியாய் மாறுகிறாள். அநேகர் வாழ்க்கையில் இனி என்ன இவளை கொஞ்ச நாள் வாழ்கிறாங்க, ஒரு குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் ஏன்னா காதலிக்கிறவங்களாம் பொதுவாக படிக்கும்போதே தான் காதலிச்சுறாங்க, மெச்சூர்டு இல்லாத நேரம் தானே காதலிச்சுறாங்க. ஸோ அவங்களால வருமானங்களை மேற்கொள்ள முடியாது. பையனுக்கு சரியாக வருமானம் இருக்காது, இந்த பொண்ணும் சரியாக படிச்சிருக்காது. ஸோ கஷ்டத்தின் பாதையிலே ஏதோ ஒரு வேலைக்கு போகும். அப்போ அந்த கஷ்டத்தின் ஏன்னா வீட்டில் இருக்கிறவருக்கு அது சொகுசாக வாழ்ந்த பிள்ளை. ஸோ இதுக்குள்ளே வந்தவுடனே வறுமை, போராட்டம், ஆனால் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு இருந்தாலும் அந்த வாழ்க்கை என்பது இனிமையாய் போகிற பாதையாக இல்லை. அநேகருக்கு அது கொடுமையான ஒரு பாதையாக தான் இருக்குது. இதில் இந்த ஆண்கள் அப்படி கல்யாணம் முடித்த ஆண்கள் அதற்கு பிறகு அந்த பெண் ரத்தம் சிந்துவதற்கு இவர்கள் காரணமாக இருக்கிறாங்க. ஆனால் உன்னை கோபத்தில் அடிச்சிடுறது, இவங்க இஷ்டம் போல் வாழ்கிறது. ஏன்னா வருமானம் சரியில்லை, குடும்பம் சரியில்லை, தாய் தகப்பனை விட்டுட்டாங்க. இப்போது அவங்களும் இவங்களோட பேச மாட்டாங்க, அப்படின்னாலும் சத்தம் போடுவாங்க, பார்த்தா கூட வெளியே திட்டுவாங்க, ஓ இஷ்டப்படி நீ போயிட்டே போடாம்பாங்க. ஒருவேளை நம்ம வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு நம்ம தான் காரணமோன்னு அந்த கொஞ்ச நாள் ஆனவுடனே அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சிந்திக்க ஆரம்பிக்கும் போது ஐயோ இவளால் தான் நம்மகிட்ட நம்ம ஏன் இப்படி சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்நேரம் பார்த்தா அவங்களுக்கு கல்யாண வயசு கூட வந்திருக்காது. அது 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 அந்த அந்த சில அந்த மெச்சூர்ட்னஸ் வந்திருக்காது. அப்போது ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வேதனைப்பட்ட அந்த கோபத்தையெல்லாம் இவங்க மேலே காட்டுறேன்ட்டு பெண்கள் என்ன செய்வாங்க, ஐயோ நம்ம வருத்தப்பட்டு வந்தோமே, நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுமேனு ஏதோ ஒரு வீட்டு வேலைக்கோ ஏதோ ஒரு காரியத்துக்கோ ஒரு கம்பெனிக்கோ ஓடுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டு வீட்டில் படுத்து கிடப்பாங்க. இந்த பெண் அதை சகித்து கொண்டு வாழ்கிறாள். ஏன்னா தாய் தகப்பன் கைவிட்டுட்டாங்க, பெற்றோர் உற்றோர் எல்லாரும் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு விட்டுட்டாங்க. இவங்களுக்கு இவனை தவிர வேற வழி இல்லை. இதுதான் உண்மைதான்.
ஆனாலும் எல்லா கஷ்டங்களையும் நல்லா திருமணம் முடித்து அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எதுவுமே உதவி இல்லாதவர். குழந்தை பிறந்தாலும் பார்க்குறதுக்கு ஆள் இல்ல. ஃப்ரெண்டு, உறவினர்கள் இந்த மாரி யாரோ பார்த்தா தான் உண்டு. தூரத்து உறவினர்கள் இந்த மாரி வந்தா தான் உண்டு. அந்த பெண்களுக்கு அந்த டெலிவரி டைமில் ரொம்ப கஷ்டம். பிள்ளைங்கள வளர்த்து எப்படியோ தடுமாறி வந்தாலும் வாழ்க்கையே அவங்களுக்கு ஒரு போராட்டமாய் அமைகிறது. ஏன்னா சப்போர்ட் பண்ணுறதில்ல கணவன்மார்கள். அப்ப இருந்த கணவன் வேற, இப்ப இருந்த கணவன். காதலன் வேற, கணவன் வேற. ஆம். அப்ப இருந்தது இனிமையானவனா இருப்பான். கடன் வாங்கியிருப்பான் போல. எல்லாத்தையும் கொண்டு வந்து கேட்டதெல்லாம் குடுப்பான். கால்ல விழுந்து கிடப்பான். கால பூ போட்டு தாங்குவான். ஆனால் திருமணத்துக்கு பிறகு காலால எட்டி உதைப்பான். என்ன கேட்டாலும் உன்னால தான் நான் இப்படி ஆயிட்டேன்னு சண்டை போடுவான். இந்த பெண்ணால அடிச்சா அழவும் முடியாது. அழுகை அடக்கவும் முடியாது. என்ன ஒரு வேதனை பாருங்க. கொட்டி தீர்க்கிறதுக்கு யாருமே இல்ல. கடவுள் பாதம் மட்டும்தான். தண்டனை உப்பு தின்னவங்க தண்டனை அனுபவிக்கணும். வாழ்நாள் முழுவதும் தண்டனை அனுபவிக்கிறவங்களா இருக்கிறாங்க. இந்த நிலைமை மாறணும். திருமணம் முடித்த பிறகு சரி, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, காதலிச்சிட்டீங்க, கல்யாணம் முடிச்சிட்டீங்க. அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை ஒருவரை ஒருவர் நீங்க அப்ப எப்படி நேசிச்சீங்களோ அது போல தான் நேசிக்கணும். அதே போல தான் நேசிக்கணும். அன்பு குறையக்கூடாது. கணவன்மார்களே, விசேஷ விதமாய் உங்களுக்கு பேசுகிறேன். அன்பு குறையக்கூடாது. உங்கள் காதல் மனைவியை அன்போடு பார்த்து கொள்ளுங்கள். என்ன நிலைமை வந்தாலும் அவளை விட்டு கொடுக்காதீங்க. அவள் எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டால. அந்த அந்த குடும்பத்தில் உள்ள சொத்து சோகம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். ஆனால் உங்கள் அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க தெரியுமா? நான் பார்த்துருந்தேன்னா 100 பவுன் நகையை போட்டு அந்த பணக்கார பொண்ணு அப்படி இப்படின்னு பார்த்துருப்பேன், சொந்தக்கார பொண்ணு அப்படி பார்த்துருப்பேன், இவ்வளோ பார்த்துருப்பேன், ஒன்றும் நகையை போடாமல் இப்படி ஓடி வந்துட்டான். நகையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஓடி வந்துட்டான். அந்த ஒரு இதை சொல்லி அவர்கள் பையனோட மனசில் கூட கொஞ்சம் கோபத்தை தான் உண்டு பண்ணுவாங்களே ஒழிய, சிலர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இவளை விட்டுருடா, உனக்கு நான் மறுபடியும் நான் நல்லா நகையெல்லாம் போட்டு உனக்கு பொண்ணு வாத்தாரேன்னா அவங்க மனசெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவன் மனசை மாற்ற பார்க்குறாங்க. ஸோ இவனும் நினைக்கிறான் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது, ஐயோ இப்போ இனிமேல் இவளை இந்த இல்லை வச்சுட்டு எப்படி ஒருவேளை நம்ம அம்மா அப்பா சொல்கிற வழிக்கு போயிடலாமா அப்படியெல்லாம் நினச்சி இவளை வேதனைப்படுத்த ஆரம்பிக்கிறான். சில குடும்பங்களில் அந்த பெண்ணை பெற்ற தாய் தகப்பன் என்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தைன்னு ஒன்று உண்டாகி ஒரு பிள்ளை பிறந்தோடனே அவங்க கொஞ்சம் மனசை மாற்றிக்கிறாங்க. நமக்கு ஒரு வாரிசு வந்துருச்சு, சரி இவ்வளோ நாள் நம்ம கோபத்தில் இருந்துட்டோம் சரின்னு சொல்லி அவங்க ஒன்று சேர்ந்துடுறாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை குறையாதான் இருக்குது, பரவாயில்ல. ஆனால் சிலர் அந்த குழந்தை பிறந்து அது வயசுக்கு வந்தால் கூட யாரோ நீ செத்தே போயிட்ட, எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் அப்படி விட்டுட்டு போன அந்த பெண்களினுடைய நிலைமை அப்போ அவங்களுக்கு தெரியல இப்படியெல்லாம் நடக்கும்ட்டு. ஏதோ ஒரு மோகத்தில் வந்துடுறாங்க. ஆனால் வாழ்க்கை முழுவதும் கண்ணீரின் பாதையில் நடக்குது. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லும்போது தான் எனக்கு அது தெரியுது. யாருமே உறவு இல்லை, தாய் இல்லை, தகப்பன் இல்லை, நேசிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. தன்னை நேசித்த புருஷனும் கைவிட்டுட்டான். இதில் கொஞ்ச நாள் இவங்க இவங்களோட சந்தோஷம் வாழ்க்கை இவங்களுக்கு சலித்தவுடனே இன்னொரு பொண்ணை தேடிடுறது. ஆனால் வீட்டுக்கு வர்றது போகிறது, பைசா கொடுக்கறதில்ல, காசு கொடுக்கறதில்ல, கேட்டால் திட்டுறது, சந்தேகப்படுறது, மனைவியை அடிக்கிறது. எவ்வளோ ஒரு வேதனையான வாழ்க்கை. இதை பார்த்து கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளைகள் யாராவது இருந்தால் நிச்சயமாக இந்த தவறான பாதைக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க. உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிறார். ஆதாமுக்கு ஏவாளை உருவாக்கினது போல் உங்களுக்கென்று அந்த கணவன் எந்த உங்களுக்கு தேவையோ அதை ஏற்ற வேலையில் அழகாக நடத்துவார். பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தருடைய பாதத்தில் காத்திருங்க. உங்கள் வாழ்க்கை அழகாய் அமையும். அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு அள்ளி தெளித்த கோலம் அலங்கோலமாக போயிடும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா, அது விசேஷித்த விதமாக திருமண வாழ்க்கையில் ஒரு முடிவு இதுதான் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வாழ்க்கை முழுவதும் அலங்கோலமாய் போகும். இன்றைக்கும் கர்த்தருடைய பாதத்தில் பொறுமையோடு காத்திருங்கள். கடவுள் உங்களுக்கு நடத்துவார். தாய் தகப்பன் மூலமை கொண்டு வருவார். பொறுமையோடு காத்திருங்கள். காதலித்து திருமணம் முடிப்பது நல்ல ஒரு வாழ்க்கையாக நிறைய பேருக்கு அமைகிறதில்லை. கர்த்தருக்காய் காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கை அழகாய் மாறும். அலங்கோலமாக்கி கொள்ளாதீர்கள். காட் பிளஸ் யூ.